விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district. நீங்கள் கூட்டல் கணக்கை இங்கே அண்ணன் தங்கமணி அவர்கள் இங்கே போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய கூட்டல் கழித்தல் கணக்கை எல்லாம் வேறு ஒரு இடத்திலே உட்கார்ந்து இன்னொருவர்கள் போட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதுவும் வேறு எங்கோ ஒருவர் உட்கார்ந்து உங்களுடைய தொண்டர்களுடைய எதிர்காலம், உங்களுடைய அணுகாவினுடைய எதிர்காலத்தை எல்லாம் காலத்திலே நீர்த்து போக செய்யக்கூடிய அளவிற்கு சாணக்கிய தந்திரத்தோடு இந்த கணக்குகளை சிலர் எங்கோ உட்கார்ந்து போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நான் அண்ணன் அவர்களுக்கு கேட்டுக்கொள்வேன், இந்த மடிக்கணினி விவகாரத்தில் சற்று கவனக்குறைவாக நீங்கள் இருந்து விட்டதைப் போல உங்கள் மடியிலே இருக்கக்கூடிய கணத்தை பறித்துக் கொள்ள நினைப்பவரிடமிருந்தும் நீங்கள் அனைவரும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நான் உங்கள் மீது இருக்கக்கூடிய உரிமை அன்பின் காரணமாக இங்கே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு சிரிக்கிறார்கள். அப்படியானால் பூனைக்குட்டி வெளியே வந்துவிட்டது என்பதுதான் அர்த்தம் என்பதை நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். இதுகுறித்து பேசுவதற்காக அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். எங்கோ ஒருவர் உட்கார்ந்து கொண்டு அதிமுகவின் எதிர்காலத்தை நீர்த்து போக திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள், கவனமாக இருங்கள் அப்படின்னு வார்னிங் கொடுத்திருக்கிறாரே தங்கம் தென்னரசு. சட்டப்பேரவையில் அவர் பேசினதை கேட்டிருப்பீங்க. என்ன சார் புரிஞ்சுக்கிறது இதுல இருந்து? வணக்கம். இது ஒரு நகைச்சுவை, அவருடைய நகைச்சுவை பேச்சாகத்தான் நிச்சயமா எடுத்துக்கொள்ள முடியும். அது சீரியஸாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா ஆடு நனைதுன்னு இந்த ஓனாய் எழுத கதையா முதல்ல அவங்க கட்சியில உள்ள அந்த விஷயத்தை அவங்க பார்க்கட்டும். அதை விட்டுட்டு எங்க கட்சியை பொறுத்தவரை 53 வருஷத்தை வந்து புரட்சி தலைவர் ஆரம்பிக்கும் போது சொன்னாரு, கிட்டத்தட்ட 1000 வருஷம் இல்ல 100 வருஷம் மேல ஒரு அபகத்து இருக்கு. கருணாநிதி சொன்னாரு, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து அன்னைக்கு கட்சி ஆரம்பிக்கும் போது திரைப்படம் போல 100 நாள் ஓடி இந்த படம் இந்த கட்சி வந்து அதுக்குள்ள டப்பாவுல போயிட்டாரு. ஆனா 53 வருஷம் ஆகுது. எவ்வளோ இடர்பாடுகள், அதாவது புரட்சி தலைவர் காலத்திலும் சரி, அம்மாவுடைய காலத்திலும் சரி, அதே போன்று அந்த எடப்பாடி காலத்திலும் சரி, எவ்வளவோ இடர்பாடுகள், எவ்வளவோ சோதனைகள். ஆனால் அத்தனை சோதனைகளை வந்து சந்தித்து சாதித்த ஒரு இயக்கம், ஒரு மாபெரும் இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். 13 வருஷம் திமுகவை வனவாசம் அமைச்ச கட்சி, தொடர்ச்சியா வந்து 31 வருஷத்துக்கு மேல ஆண்ட கட்சி, 2026 தமிழ்நாட்டை ஆள போகின்ற ஒரு மாபெரும் இயக்கம், மாபெரும் கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இப்படி ஒரு நிதர்சனமான வரலாற்று உண்மை இருக்கும்போது ஏதோ வந்து சட்டமன்றத்தில் இவங்க மெஜாரிட்டி இருக்கிறதுனால எப்படி எங்களுடைய உறுப்பினர் பேசுவதற்கு வாய்ப்பு வந்து சபாநாயகர் கொடுக்குறாங்களா இல்லையான்னு தெரியல. நான் இப்போ அது நீங்க அதுக்குள்ள வந்துட்டீங்கன்னு நான் அதுக்குள்ள போக விரும்பல. ஆனால் ஸ்பீக்கரை பொறுத்தவரை அவர் வந்து ஒரு ஜனநாயக படுகொலை செய்யறது, ஜனநாயக பேரவை வந்து பத்தினா வந்து யாரும் பேச விடாம ஒரு ஜனநாயக குரல் வலை நெருக்கிறது, இந்த வேலையை தான் நடக்கும். அது வேற விஷயம் அது. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, முதல்ல அவங்க கட்சி பார்க்கட்டும். இப்படி வந்து பாத்தீங்கன்னா ஏதோ வந்து ஒரு 3% வித்தியாசத்துல வந்துட்டாங்க. ஆனா 2021 மட்டும் வந்து இவங்க திமுக வரலன்னா இந்த திமுகவை காணாம போயிருக்கும் அது. ஆனா இன்னைக்கு 4 வருஷம் இன்னைக்கு எதிர்கட்சியா இன்னைக்கு இருந்து இன்னைக்கு அரசியல் பண்ணிட்டு இருக்கோம்ல இன்னைக்கு. அதே போலதான் 2026 ஆளுங்கட்சியா வருவோம். அதன் பிறகும் பாத்தீங்கன்னா அதுக்கு தொடர்ச்சி ஆளுங்கட்சியா நாங்க தான் இருக்க போறோம். இது அவருடைய பேச்சுன்றது ஒரு எள்ளி நகையாடக்கூடிய, எல்லோரும் கை கொட்டி சிரிக்கக்கூடிய வகையில் தான் அவருடைய பேச்சு இருக்கிறது. தொடர்ந்து பின்னணியில அதிமுகவின் பின்னணியில பாஜக இருக்கிறது அப்படின்றத அவரு மறைமுகமாக சொல்கிறார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இனி 2026 கூட்டணி கணக்குகள் மாறுபடும். ஒருவேளை அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கூட ஒரு சில அரசியல் நோக்கர்கள் சொல்லி வரக்கூடிய சூழல்ல தங்கம் தென்னரசனுடைய இந்த ஒரு கருத்து பேசு பொருளாகும் இல்லையா? ஏன்னா ஆடு நினைக்கிறதேன்னு ஓனாய் அழுகிறது அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. இருதுருவ அரசியலாக தான் இது இருக்கணும், அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு திமுக நினைக்கலாம்ல. எங்களுக்கு யாருங்க இவங்க அட்வைஸ் பண்றது? இவங்க கட்சியில இவங்க பாக்கட்டும். ஏங்க 1 கோடிக்கு மேற்பட்ட 2 கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்கள் இருக்கின்ற ஒரு இயக்கம். அப்ப எங்க எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது பொதுமக்களும் இது தொண்டர்களும். அப்படி தீர்மானிக்கிற விஷயத்த போய் இவர் ஏதோ சட்டமன்றத்தில் உட்கார்ந்துட்டு ஸ்பீக்கர் அனுமதி கொடுத்தோம் எழுந்து சொல்லிட்டா அது வந்து உண்மையாயிடுமா? அது
ஒரு ஒரு வரலாற்று ஒண்ணு தெரிஞ்சுங்க, எந்த காலத்துல எங்களுக்கு தனித்தன்மையை நாங்க விட்டு கொடுத்தது கிடையாது. 1977 ஆட்சி பிடிச்சோம், 80 ஆட்சி பிடிச்சோம், 84 ஆட்சி பிடிச்சோம், 91 ஆட்சி பிடிச்சோம், 2001 ஆட்சி பிடிச்சோம், 2011 ஆட்சி பிடிச்சோம், 2024 ஆட்சி பிடிச்சோம். ஆனா திமுக என்ன ஆச்சு தெரியுமா? அன்னைக்கு தன்மானத்தை விட்டு கட்சியை பத்தி கூட கவலைப்படாம, கட்சி தொண்டர்களை பத்தி கவலைப்படாம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி கலைச்சிருங்க. நீங்க காங்கிரஸும் நம்மளும் வந்து பாதி சீட் எடுத்துக்கலாம், எனக்கு மட்டும் சீஃப் மினிஸ்டர் கொடுங்க சொல்லி கெஞ்சினது யாரு? திரு மு கருணாநிதி தான். அன்னைக்கு சாட்சாத் கருணாநிதி தான் கெஞ்சினாரு. 2G வழக்கு அன்னைக்கு பெரிய அளவுக்கு விஸ்வரூபம் இருக்கும்போது அவங்க வீட்டுல இருக்கிறவங்க மிரட்டுறதுக்காக காங்கிரஸ் வந்து அறிவாலயத்தில் உட்கார்ந்து சீட்டு பேரம் பேசி அன்னைக்கு சீட்டு அதிகம் கொடுத்தது யாரு? திமுக. இப்படி கொத்தடிமையா இருந்து கட்சியினுடைய தன்மானத்தை இழந்து கட்சியை விற்க தயங்காதவங்க, பதவிக்காக எதுவுமே செய்ய தயங்காதவங்க திமுக. ஆனா எங்களை பொறுத்தவரை சரி, பதவி வந்து பாத்தீங்கன்னா அது வரும், வெற்றி தோல்வி சகஜம். அதனால இன்னைக்கு தோல்வி நாளைக்கு வெற்றி, திமுக தோல்வி அடைஞ்சு வெற்றி அடை இல்லையா, அதே மாதிரி வெற்றி தோல்வி சகஜம். ஆனா ஒரு தோல்வி 4 வருஷத்துல இந்த மாதிரி இருக்குன்ற ஒரு காரணத்தை வச்சு இந்த மாதிரி அவருடைய கருத்துன்றது நிச்சயமா அது வந்து யாராலுமே வந்து ஏற்று எள்ளி நகையாடக்கூடிய ஒரு ஏதோ அது என்ன சொல்லுவாங்க இல்லைங்களா, பற்றும் சொல்லுவான் போகட்டு விட்டு விடு. நான் அந்த வார்த்தையை சொல்ல நான், அதனால அப்ப கோபமா நான் தான் சொல்ல முடியும். அதனால போகட்டு விட்டுன்ற மாதிரி அது யாரும் அண்ணாதிமுக தொண்டர்களும் சரி, பொதுமக்களும் சரி அவருடைய பேச்சை பொறுத்தவரை எங்க கட்சியை பொறுத்தவரை இரும்பு கோட்டையா எஃகு கோட்டையா இன்னைக்கு இல்ல, இன்னும் 100 ஆண்டுகள் வலிமையா இருக்கும். யாரும் எங்க கட்சியை கபலீகரம் செய்ய முடியாது. அப்படி எல்லாம் நினைச்சவங்க தான் வந்து மண்ணை கவனாங்க ஒழிய கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனித்தன்மையோடு இயங்குகின்ற ஒரு மாபெரும் இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். நன்றி திரு ஜெயக்குமார், உங்களுடைய பார்வை, உங்களுடைய விளக்கத்தை வந்து பகிர்ந்து கொண்டதற்கு. விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district.